கோவையில் கொள்கலன் சரக்குந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சமையல் எரிவாயு கசிவு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொச்சியில் இருந்து கோவைக்கு சமையல் எரிவாயு ஏற்றி வந்த கொள்கலன் சரக்குந்து அவினாசி சாலை உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தில் வரும்போது எதிர்பாராத விதமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சரக்குந்தில் இருந்த கொள்கலன் தனியாக பிரிந்து சாலையில் விழுந்தது. இதனால் கொள்கலன் சேதமடைந்து அதனுள் இருந்து சமையல் எரிவாயு வெளியேறி அப்பகுதி முழுவதும் பரவத் தொடங்கியது. நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் கொள்கலன் மீது தண்ணீரை பீச்சி அடித்தனர். மேலும் பாலத்தின் வழியே போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. எரிவாயு கசிவு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதி முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். எல்பிஜி லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் இடத்துல எவ்வளோ லீக்கேஜ் இருக்குங்கிறது மட்டும் பார்த்துருக்காங்க. பட் நவ் டெம்பரரிலி லீக்கேஜ் ஹஸ் பீன் ஸ்டாப். எல்லா இடத்துலையுமே டிராஃபிக் டைவர்ட் பண்ணியிருக்கோம். 1 கிலோமீட்டருக்கு அந்த சைடு டிராஃபிக்கை டைவர்ட் பண்ணி. விபத்து நிகழ்ந்த இடத்தில் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி விபத்து பகுதியில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மக்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கொள்கலனில் இருக்கும் 18 டன் எரிவாயுவை வேறு கொள்கலனுக்கு மாற்றுவதற்கான எந்திர ஊர்தி சேலம் மற்றும் திருச்சியில் இருந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த ட்ரக்கு இதோட லோடு, இதோட லென்த்து, இந்த ரோட் டிசைனு, அந்த டிரைவர் எப்படி ஓட்டிட்டு இருந்தாரு, இதெல்லாம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு முழு தகவல் சொல்லப்படும். எவ்வளோ நேரம்னு கேட்டிங்க, ஒரு 2 to 3 ஹவர்ஸில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கிளியர். கொள்கலன் சரக்குந்து விபத்துக்குள்ளாகி எரிவாயு கசிவு ஏற்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 500 மீட்டர் சுற்றுவட்டத்துக்குள் உள்ள பள்ளிகள் அனைத்துக்கும் இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. மேம்பாலத்தின் மீது 10 கிலோமீட்டருக்கும் குறைவான வேகத்திலேயே சரக்குந்தை ஓட்டி வந்ததாக ஓட்டுநர் தெரிவித்துள்ள நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.